ஜென்ரலாவே என்ன மைண்ட் செட்னா செலிபிரிட்டி மேக்கப் ஆர்டிஸ்ட்னா கண்டிப்பா அதிகமாக தான்ப்பா சார்ஜ் பண்ணுவாங்க இவங்களாம். அது உண்மைதானா? இல்லை, அது ஆக்சுவலி சில பேர் பண்ணுறாங்க, அது உண்மைதான். ஒரு செலிபிரிட்டிக்கு பண்ணாவே ஓகே இவங்க அதிகமாக வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. பட் ஆனால் நான் அந்த மாதிரி பண்ணுறேன். பிம்பிள்ஸ் இருக்கும் போது ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாமா சேஃபா? ஸ்கின் ப்ரிப்ரேஷன் பண்ணிவிட்டு ப்ரைமர்லாம் பண்ணிவிட்டு கன்சில் கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் தாராளமாக. இந்த லிப்ஸ்டிக்ஸ் எல்லாம் சூட் ஆகும், இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு என்ன சொல்வீங்க? டஸ்கி ஸ்கின் வந்து இந்த ரொம்ப லைட்டாக நியூடு, அதாவது நியூட் ஷேட் போகணும்னு சொல்லுவாங்க. பட் அது வந்து நம்ம லிப்ஸை வந்து தனியாக அப்படி ஒரு மாதிரி காட்டும், அவாய்ட் பண்ணிக்கலாம். மேக்கப்பில் ஒரு பிகினர்ஸாக இருக்கிறவங்க லிப்ஸ்டிக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஃபஸ்ட்டு வந்து அந்த கிளைண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ஸ்கின் ப்ரிப்ரேஷன் நம்ம பண்ணிவிட்டு. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஸோ இப்போ ஐ திங்க் உங்களோட ஜேர்னி பற்றி பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஐ திங்க் ஒரு 8 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும் இல்லையா? 9 இயர்ஸ் இருக்கும். ஸோ எப்படி இந்த ஜேர்னி உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆச்சு? நான் வந்துட்டு ஆக்சுவலி எனக்கு வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒரு பிஸ்னஸாக பண்ணணுன்ட்டு எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. நான் நார்மலாக ஒரு எம்ப்ளாயி தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு ஆஃபீஸில். என்னோட வெட்டிங்க்கு வந்துட்டு என்னால் அப்போ வந்து பியூட்டிஷியன்ட்ட போய் அஃபோர்ட் பண்ண முடியல. ஸோ அந்த டைமில் சார் நம்மளே ப்ராடக்ட் வாங்கி நம்மளே மேக்கப் போடலான்னு சொல்லிட்டு நானே கூகுளில் சர்ச் பண்ணி அதை ஸ்டடி பண்ணி ஒவ்வொரு ப்ராடக்டாக நான் வாங்கினேன். ஸோ பெருசாக ஹையர் எண்ட்லாம் வாங்கல, சும்மா ட்ரக் ஸ்டோரில் அப்போதைக்கு நான் வாங்கி எனக்கு நானே மேக்கப் செல்ஃப் மேக்கப் பண்ணேன். ஸோ அதை பார்த்துட்டு ஒரு சில காம்ப்ளிமெண்ட் அப்ரிஷியேஷன் வந்தது. அது நான் வந்து என்னோட கசின் ஒருத்தவங்களுக்கு மேக்கப் பண்ணும்போது நீ நல்லா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. தென் அது அப்படியே பிஸ்னஸாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. தென் அது அப்படியே என்கொயரிஸ் வரும்போது அப்போ காம்படிஷன் பெருசாக கிடையாது. ஸோ அப்போ எனக்கு ஸ்டார்டிங்கில் நல்ல ஒரு பிஸ்னஸ் வந்துச்சு. ஓகே. பட் இப்போ அதான் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு நிறைய பேர் ஹோம் மேக்கர்ஸாக இருக்கட்டும் இல்லை ஜென்ரலி விமன் நான் வந்து இண்டிபெண்ட்டாக ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா ஜென்ரலாக ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தோன்ற விஷயம் இஸ் ஒரு மேக்கப்போ இல்லைனா சாரீஸோ இப்படி தான் யோசிப்பாங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்குமே நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் நிறைய கோர்சஸ் எல்லாம் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயம் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ மேக்கப் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது எப்படி இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும்? இப்போ ரொம்ப ஹெவி காம்படிஷன் தான் சொல்லப்போனால். ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வீட்லேயே 2-3 பேர் இருக்காங்க. இப்போ நானே பார்த்தீங்கன்னா என் சிஸ்டர் நானும் தான் பண்ணுறோம். 2 பேரும் சேர்ந்து தான் நாங்கள் புக்கிங்ஸ் போகிறோம் வரோம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிறாங்க, ஒவ்வொரு தெருவிலையும் இருக்கிறாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்க. ஸோ ரொம்ப இப்போ ஹியூஜ் காம்படிஷன் தான். பட் அதில் வந்து நம்மளை எப்படி சர்வே பண்ணுறது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு வந்து நம்ம நல்லா பண்ணி நல்லா அவுட்புட் கொடுக்கணும். கிளைண்ட்டோட ரெக்யர்மெண்ட் தகுந்த மாதிரி அவங்க சட்டிலாக தான் கேட்குறாங்க இப்போலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணாவே சர்வேயும் பண்ண முடியும், சஸ்டெயின் ஆகிட்டே இருக்க முடியும். அண்ட் இப்போ மேக்கப் லுக்ஸ் பற்றி பேசும்போது இப்போ ஜென்ரலி இப்போ ஒரு செலிபிரிட்டி மேக்கப் ஆர்டிஸ்ட்னா ஜென்ரலாகவே எல்லாருக்கும் என்ன மைண்ட் செட்னா செலிபிரிட்டி மேக்கப் ஆர்டிஸ்ட்னா கண்டிப்பாக அதிகமாக தான்ப்பா சார்ஜ் பண்ணுவாங்க இவங்களாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேபு இருக்குது. அது உண்மைதானா இல்லை இட் இஸ் லைக் எல்லாரோட பார்வைக்கு அப்படி இருக்கா? இல்லை, அது ஆக்சுவலி சில பேர் பண்ணுறாங்க. ஒரு செலிபிரிட்டிக்கு பண்ணாவே ஓகே இவங்க அதிகமாக வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அது உண்மையே நடக்குது, உண்மைதான். பட் ஆனால் நான் அந்த மாதிரி பண்ணுறது இல்லை. நான் வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் பண்ணுறேன். ஓகே, நைஸ். அண்ட் இப்போது நிறைய பேர் நான் சொன்ன மாதிரி ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும், ஏர்ன் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களோட வராங்க. பட் சில பேர் வந்து பேஷன்லாம் தாண்டி ஓகே இதில் போனால் நல்லா ஏர்ன் பண்ணலாம்ப்பா அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு வராங்க இல்லையா? அவங்களுக்கு எதை சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நான் வந்து எடுத்தோடனே வந்து ஒரு மணி மைண்டடாக வர வேண்டாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து பேஷனாக இன்ட்ரெஸ்ட்டாக வாங்க. ஏன்னா நான் வந்துட்டு ஒரு பிரைடுக்கு வந்து ஓகே இவ்வளோ மணி வருது அப்படின்னு நான் பார்க்க மாட்டேன். எனக்கு அந்த பிரைடு சாட்டிஸ்ஃபைடு ஆகிறாங்களோ இல்லையோ நான் சாட்டிஸ்ஃபைடு ஆகணும். அந்த அளவுக்கு வந்து நான் பேஷனாக நான் மேக்கப் பண்ணுவேன். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க்கில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணாவே போதும், நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸ் வந்து கன்வெர்ட் ஆயிரும். ஓகே, நைஸ். சூப்பராக சொன்னீங்க ஆக்சுவலாக அந்த ஒரு விஷயத்த. அண்ட் ஸ்டார்டிங்கில் உங்களோட ஃபேமிலியில் அந்த ஃபேமிலி சப்போர்ட் இன்றைக்கி நிறைய பேருக்கு இல்லாத ஒரு விஷயமா இருக்குது. ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா முதல் சப்போர்ட் அங்கேருந்து தான் வரணும். பட் நிறைய பேருக்கு எதிர்ப்புகள் தான் வரும். உங்கள் வீட்டில் எப்படி இருந்துச்சு? எனக்கு எங்கள் வீட்டில் வந்து என்னோட அம்மா அக்கா தான் எனக்கு எல்லாமே. அவங்க தான் வந்து எனக்கு இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன்னா அவங்க இல்லாமல் நான் வந்திருக்க முடியாது. ஏன்னா எனக்கு இப்போ மேரேஜ் ஆகி 7-9 இயர்ஸ் ஆகுது இல்லைங்களா? ஸோ எனக்கு 5 இயர்ஸில் பையன் இருக்காங்க. ஸோ அவனை விட்டுட்டு தான் நான் போகிற மாதிரி இருக்கும் எல்லா ஈவெண்ட்ஸ்க்கும். ஸோ அதனால அம்மா தான் பார்த்துப்பாங்க. ஸோ அக்காவும் ஃபுல் சப்போர்ட்டு, அவங்களும் என் கூட பிரைடல் வருவாங்க, அவங்களும் தனியாக பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அதனால் அவங்க எல்லாமே இந்த நிலைமைக்கு வர முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் அம்மா அக்கா தான் எனக்கு எல்லாமே இப்போ வரைக்கும். நைஸ், சூப்பர். அண்ட் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்க ஸ்டார்டிங்கில்? ஹஸ்பண்ட் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு சப்போர்ட் தான் பண்ணார். ஸோ அவரும் ஸ்டார்டிங் சப்போர்ட் தான். பட் ஆனால் அம்மா அக்கா மாதிரி வராது கண்டிப்பாக. நைஸ், சூப்பர். ஸோ இப்போ மேக்கப்னு பார்க்கும்போது நிறைய இந்த சோஷியல் மீடியாவில் வந்து அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது. இப்போ எங்கே
இருந்தாலுமே வந்து ஃபவுண்டேஷன்னா இவ்வளோ இருக்கு, ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்க்குமே வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது பார்க்கும்போது ஜென்ரலி யாராக இருந்தாலுமே எதப்பா யூஸ் பண்ணுறது, இது பண்ணலாமா அது பண்ணலாமா, பிராண்டட் தான் போகணுமா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மைண்டில் ஓடிட்டு இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் அப்படியே சிம்பிளாக ஒரு விஷயம் வந்து இப்போ நான் அப்படியே கேட்குறேன், நீங்கள் வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லா ப்ராடக்ட்டுமே நல்ல பிராண்டட் தான். நான் எந்த ப்ராடக்ட்டுமே நான் தப்பு சொல்ல வரல. ஸோ நீங்க உங்களோட ஸ்கின் டைப்க்கு எது சூட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டெஸ்ட் பண்ணி சூஸ் பண்ணலாம். ஓகே. இப்போ நம்ம ஜென்ரலாக இப்போ ஃபவுண்டேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமே, இப்போ வந்து நிறைய பேர் ஸ்டோரில் போய் வாங்குறதை தாண்டி ஆன்லைனில் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஜென்ரலாக இப்போ ஆன்லைனில் வாங்கும் போது ஷேட்ஸ் எல்லாம் எப்படி மேட்ச் பண்ணலாம், அதுக்கு ஏதாவது ஒரு ஃபியூ டிப்ஸ் கொடுக்கும்? ஆன்லைன்ல பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சில வெப்சைட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அவங்களே ஷேட்ஸ் அந்த இது கேட்டலாக்ஸ் மாதிரி ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். அதை பார்த்து சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் நேராக வந்து ஸ்டோரில் போய் டெஸ்ட் பண்ணி பண்ணுறதா பெட்டர்ல. ஏன்னா ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று போடுவோம், அது ஒரு ஷேட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் டேரெக்டாக பார்த்து வாங்குறத பெட்டர். இப்போ ஃபவுண்டேஷன் பற்றி பேசுறதுனால அதுலேயே நிறைய வந்து மேட் இருக்குது, டியூயி இருக்குது, அந்த மாதிரி நிறைய இருக்குது, லூமினேட்டிங் இருக்குது, நிறைய இருக்குது. இப்போ வந்து ட்ரை ஸ்கின், நார்மல் ஸ்கின் இல்லைன்னா ஆயிலி ஸ்கின் இப்படி பிரிச்சுக்கலாம். யாருக்கு எந்தெந்த ஃபவுண்டேஷன் சூட் ஆகும்? ஆக்சுவலி வந்து நார்மல் ஸ்கின்க்கு எல்லாமே சூட் ஆகும். பட் ஆயிலி ஸ்கின்க்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப இந்த க்ரீமியான ப்ராடக்ட் வந்து சூட் ஆகாது. ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வாட்டர் பேஸ்டு, லிக்விட் பேஸ்டு தான் சூட் ஆகும். தென் சிலிகான் பேஸ்ட் அந்த மாதிரி போய்க்கலாம். ஓகே. அண்ட் ஆயிலி ஸ்கின் பற்றி இப்போ பேசுறதுனால நிறைய பேருக்கு ஆக்னி அண்ட் பிம்பிள்ஸ் இருக்கும். அதனாலேயே ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு பயப்படுவாங்க. பிம்பிள்ஸ் இருக்கும் போது ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாமா சேஃபா? பண்ணலாம். அதுக்குண்டான கரெக்டான நம்ம ஸ்கின் ப்ரிப்ரேஷன் பண்ணிவிட்டு ப்ரைமர்லாம் பண்ணிவிட்டு கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் தாராளமாக. பட் வந்து நீங்கள் இப்போ பிம்பிள்ஸ் இருந்தது அப்படின்னா ஸோ அது அந்த இது இருக்கும், என்ன சொல்கிற டெர்மா அந்த இது இருக்கும் இல்லைங்களா, சர்டிஃபைடு ஒன்று போட்டுருப்பாங்க. கரெக்டாக எனக்கு அது என்ன நேம் வரல. டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டடா? டக்கு எனக்கு நேம் வரல. அது ஒரு நேம் ஒன்று போட்டிருப்பாங்க இல்லையா, நான் காம்ப்டன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். என்னென்னா ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கு. சூப்பர். இப்போ ஆயிலி ஸ்கின்க்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஃபவுண்டேஷன், இப்போ ஒரு ஆஃபீஸ்க்கு தான் போகிறாங்கன்னும் போது, இல்லை சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த ஒரு லுக்குக்கு வந்து ஒரு அஃபோர்டபுளான ஃபவுண்டேஷன்னா நீங்கள் என்னென்ன சொல்லுங்கள்? மெப்ளின் யூஸ் பண்ணலாம். மெப்ளின், லோரியால், அதில் மேட் ஃபினிஷிங் யூஸ் பண்ணலாம் ஆயிலி ஸ்கின்க்கு. சூப்பர் டன். இப்போ நெக்ஸ்ட் வந்து ட்ரை ஸ்கின்க்கு வரும் மேம். ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க என்னென்ன மாதிரி ஃபவுண்டேஷனில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பார்க்கணும் ஃபஸ்ட்டு? ட்ரை ஸ்கின் பொறுத்த வரைக்கும் ரொம்ப மேட்டாக போடக்கூடாது. ஸோ மேட்டாக போடும்போது இன்னும் என்னாகும், ஸ்கின் வந்துட்டு ட்ரை ஆகி பேச்சஸ் வந்துடும். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு ரொம்ப லிக்விடாக போய்க்கணும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஹையர் எண்ட்லாம் போயிட்டிங்கன்னா நார்ஸு அந்த மாதிரிலாம் வரும். ஸோ அதே வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக ட்ரக் ஸ்டோர் போயிட்டிங்கன்னா எல்ஏ கேர்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி ஃபவுண்டேஷன்ஸ்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம், பெட்டராக இருக்கும். எல்ஏ கேர்லாம் நல்லாயிருக்கும். ஃபவுண்டேஷனில் வந்து இப்போது நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் அந்த இலுமினேட்டிங் ஃபவுண்டேஷன்லாம் வருது மேம். அதெல்லாம் யாருக்கு சூட் ஆகும்? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்கின்னும் போடலாம். பட் ஆயிலி ஸ்கின் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி நம்மளோட ஸ்கின்ல ஆயில் செக்ரேட் இது ஆகுறனால அது போடும்போது இன்னும் ரொம்ப இதாகும். அது மேக்கப் அப்படியே கொஞ்சம் நேரத்தில் இதாகிடும். ஸோ அதனால் நார்மல் ஸ்கின் நீங்கள் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ட்ரை ஸ்கின் யூஸ் பண்ணலாம். ஆயிலி ஸ்கின் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். இப்போ நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஃபவுண்டேஷன் சொன்னீங்க. இப்போ ஒரு சில பேர் இப்போ தான் வந்து நான் மேக்கப் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரேன், கொஞ்சம் ஓரளவுக்கு எனக்கு ஒரு பிரைடல் அளவுக்கு எனக்கு வந்து ஒரு செட்டப் வேணும், நான் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வாங்க போகிறேன்னா ஃபவுண்டேஷன்ஸ் அவங்ககிட்ட இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் மஸ்ட் அப்படின்னா என்னென்ன சொல்வீங்க? ஸோ இப்போ வந்துட்டு என்னென்ன பிராண்டுன்னு கேட்குறீங்க? ஆமாம், ஃபவுண்டேஷன்ஸில் முக்கியமாக இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து வச்சுக்கோங்க அப்படின்னா என்னென்ன சொல்லுவீங்க? இப்போ ஃபார்எவர் 52 இருக்குது. ஓகே. பிஎஸ்சி இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி ஃபவுண்டேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் ஸ்டார்ட் அப்பில். இப்போ அடுத்து லிப்ஸ்டிக்ஸ் போவோம். பிகாஸ் அவ்வளோ ஷேட்ஸ் இருக்குது, நிறைய டெய்லி புது புது ஷேட் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அண்ட் நிறைய இந்த ஸ்கின் டோன்ஸ் வச்சு ஜென்ரலாக மேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் நம்ம டஸ்கிலேருந்து ஆரம்பிப்போம் மேம். டஸ்கி ஸ்கின்க்கு வந்து என்னென்ன ஷேட்ஸ் வந்து சூட் ஆகும் பர்ஃபெக்டாக? டஸ்கி ஸ்கின்க்கு இப்போ நீங்கள் டார்க்காக போடலாம், லைக் ப்ரௌன் ஷேட்ஸ் அந்த மாதிரிலாம் போடலாம். ஓகே. ஸோ அதெல்லாமே சூட் ஆகும். மேம் யூஸ்வலாக இந்த ரெட்டு நல்ல டீப் ப்ரௌன்லாம் போடாதீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க, டஸ்கி ஸ்கின்கே சொல்லுவாங்க. அது உண்மைதானா? இல்லை, டீப் ப்ரௌன்னா ரொம்ப இதில் இப்போ டார்க் ஷேட்ஸே போடுறாங்களே, போட்டால் தான் அது நல்லா இருக்கும். ஸோ அப்பெல்லாம் அந்த இல்லை மாதிரி. அப்புறம் வந்து இந்த பர்பிள் ஷேட்ஸ் மாதிரி வருது இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். பிங்க்லேயே இந்த பர்பிள் ஷேட்ஸ் அது நல்லா இருக்கும் டஸ்கிக்கு. ஓகே. இப்போ ஒரு மீடியம் ஸ்கின் டோனில் இருக்கிறவங்களுக்கு இந்த லிப்ஸ்டிக்ஸ் எல்லாம் சூட் ஆகும், இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு என்ன சொல்வீங்க? மீடியம் ஸ்கின்க்கு வந்து லைக் ரொம்ப டார்க்கராகவும் போடாமல் கொஞ்சம் சட்டிலாக போடலாம்.
கோரல் ஷேட்ஸ் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா இந்த ஷேட் மட்டும் பர்டிகுலர் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு டஸ்கிக்கும் சொல்லுங்க, இதுக்கும் சொல்லுங்க. இந்த ஷேட் கொஞ்சம் ஒர்க் ஆகாது அப்படின்னா ரொம்ப லைட்டர் ஷேட் டஸ்கி ஸ்கின் வந்து இந்த ரொம்ப லைட்டரா நியூட், அதாவது நியூட் ஷேட் போடணும்னு சொல்லுவாங்க. பட் அது வந்து நம்ம லிப்ஸை வந்து தனியா அப்படி ஒரு மாதிரி காட்டும். அது மாதிரி அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே டன். அண்ட் நெக்ஸ்ட் ஃபேர் ஸ்கின். ஃபேர் ஸ்கின்க்கு வந்து நீங்கள் எது போட்டாலுமே சூட் ஆகும் தான். ஏன்னா வந்து நியூட் ஷேட்ஸும் போடலாம், ரெட் ஷேட் டார்க்கர் எது வேணாலும் போடலாம் உங்களுக்கு. ஓகே, எல்லாமே சூட் ஆகும். சூப்பர். அண்ட் இப்போ வந்து ஒரு ஆஃபீஸ் கோயராக இருக்காங்க அப்படின்னும் போது ரொம்ப பெருசாக இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு 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 2000க்குள்ளே எனக்கு ஒரு மேக்கப் வந்து செட் பண்ணணும், எல்லாமே எனக்கு வேணும், ஒரு 2000க்குள்ளே நான் செட் பண்ணணும் அப்படின்னா அது என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அதில் கண்டிப்பாக இருக்கணும்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டி பிராண்ட் வந்து அஃபோர்டபுளாக இருக்குது. ஸோ அதுலேயே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் 2000க்குள்ளே வாங்கிடலாம். ஓகே, அதாவது ஃபவுண்டேஷன் மஸ்கா எல்லாமே சேர்த்து வாங்கலாம். அதாவது ஸ்விஸ் பியூட்டிலே நான் வாங்கணும்னு சொல்ல கிடையாது. ஸ்விஸ் பியூட்டியில் லிப்ஸ்டிக் ஷேட்ஸ்லாம் நல்லா இருக்குது. ஸோ அது அஃபோர்டபுள் ரேஞ்சஸ் தான். ஸோ ஒவ்வொரு பிராண்டும் லைக் ஃபேஸஸ் கனடா, கலர் பார், ஸோ அதில் ஒவ்வொரு இதுலேயும் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை சூஸ் பண்ணி வாங்கலாம். ஓகே, சூப்பர். இப்போ மேக்கப் போடுறவங்களுக்கு இருக்க ஒரு சில பிரச்சனை என்னன்னா, அதை திரும்ப ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும். நிறைய பேர் ரிமூவ் பண்ணாவே தூங்க போயிடுவோம். ஆக்சுவலாக அது வந்து ஸ்கின்னை எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணும்? ஆக்சுவலி நம்ம அப்படி ரிமூவ் பண்ணாமல் இது பண்ணக்கூடாது. கண்டிப்பாக ரிமூவ் பண்ணணும். கிளென்சர், அதுக்குண்டான அந்த மிஸ்லர் வாட்டர் ஒரு கிளென்சர், அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட் வீட்டில் இருக்க கோகோனட் ஆயில் கூட நீங்கள் ஜஸ்ட் டேப் பண்ணிவிட்டு வெட் வைப்ஸில் இது பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் நார்மலாக கிளென்சர் ஒரு ஃபேஸ் வாஷ் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஸ்லீப் பண்ணலாம். ஓகே, நீங்கள் வீங்க மேக்கப் ஆர்டிஸ்ட், இப்போ நிறைய பேர் மேக்கப் பண்ணுறதுலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ப்ராடக்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னே தெரியல, இது பெருசாக ஒர்க் ஆகாதா, ஆனால் ஏன் இதை வச்சுருக்காங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க மேம்? அந்த மேக்கப் பவுச்சில் என்ன ப்ராடக்ட்னா ஏதாச்சும் ஒன்று வந்து இது எல்லாரும் போடணும்னு அவசியம் கிடையாது, பட் வேணா போட்டுக்கோங்க, இது பெருசாக எதுவும் உங்களுக்கு மேஜிக்லாம் பண்ண போகிறது இல்லை, அந்த மாதிரி ஏதாச்சும் அந்த செட்டிங் ஸ்ப்ரே அந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் சொல்லலாம். எல்லா ப்ராடக்ட்டுமே மஸ்ட்டு தான் ஆக்சுவலாக சொல்ல போனால். என்னென்னா இப்போ ஐ ஷேடோஸ் வந்துட்டு நிறைய நானே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், நிறைய ஐ ஷேடோஸ் வாங்குவேன். பட் அவ்வளோ ஐ ஷேடோஸ் தேவையில்லை. இப்போ வந்து ஒரு நியூட் ஷேட்ஸ் அது வந்து மிக்ஸ்டாக எல்லா கலர்ஸ் இருக்கு இல்லைங்களா, லைட்டர் டார்க்கர், அந்த மாதிரி ஒரு 2-3 பேலட் இருந்தால் போதும். நிறைய எல்லா பேலட்டும் வாங்கி அதில் இன்வெஸ்ட் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஐ ஷேடோ பேலட் இது வச்சுக்கோங்க, இதே போதும் ஆஃபீஸ் கோயர்ஸ் அப்படின்னா. அது பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் இப்போ வந்து ரெவல்யூஷன்ஸ் நல்லா இருக்கு. இப்போ அந்த ஐ ஷேடோஸ் யூஸ் பண்ணும் போதுமே கூட அதுலேயுமே அந்த ஷிம்மர்ஸ் இருக்குது, லைட் ஷேட்ஸ் இருக்குது, டார்க் இருக்குது, ரொம்ப ஜாஸ்தியாக நல்லா லூமினேட்டிங்காக அந்த மாதிரியும் இருக்குது. எந்தெந்த அக்கேஷன்ஸ்க்கு இல்லை யார் மாதிரியான ஷேட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம்? இப்போ வந்து நீங்கள் ஒரு நைட் ரிசப்ஷன்ஸ் இருக்குது, ஒரு பார்ட்டி மேக்கப்னா நீங்கள் வந்து அந்த ஷிம்மர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, இதே மார்னிங் வந்து முகூர்த்தம் அப்படின்னா கொஞ்சம் மேட் போயிட்டு லைட்டாக வந்து அந்த க்ரீமி ஐ ஷேடோஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஓகே, சூப்பர். ஐ ஷேடோ பற்றி பேசினதுனால அப்படியே நம்ம வந்து மஸ்காரா பற்றியும் கொஞ்சம் பேசிடலாம். இன்றைக்கி நிறைய பேர், நானுமே ஒரு சில நேரத்தில் இந்த ஃபேக் ஐலாஷஸ் வந்து யூஸ் பண்ணுவோம், பட் ஒரு சில பேர் இதை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. பட் அப்படி இருக்கும்போது மஸ்காராலையுமே கொஞ்சம் நல்ல ஹை வால்யூம் மஸ்காராலாம் வருது, அதெல்லாம் டு வாட் எக்ஸ்டென்ட் வரைக்கும் அது ஒர்க் ஆகும்? இப்போ பார்த்தீங்கன்னா லோரியல் பாரடைஸ் சொல்லிட்டு ஒரு மஸ்கரா இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா நீங்கள் லேஷஸே வைக்க தேவையில்லை, அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நல்லா டிஃபைனாக காட்டும். ஓகே, வால்யூமாக காட்டும் அதே. ஓகே, சூப்பர். மேக்கப்பில் நீங்கள் காமனாக இந்தந்த விஷயங்கள் ஒரு பிகினர்ஸாக இருக்கிறவங்க இந்தந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க மேம்? ஃபஸ்ட்டு வந்து ஸ்கின் ப்ரிப்ரேஷன் தான் மெயின். ஃபஸ்ட்டு வந்து அந்த கிளைண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ஸ்கின் ப்ரிப்ரேஷன் நம்ம பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம கன்சீலர், கரெக்ஷன், ஃபவுண்டேஷன்லாம் நம்ம போட்டுட்டு கரெக்டான பவுடர் செட்டிங் பண்ணோம். பவுடர் செட்டிங் பண்ணால் மட்டும்தான் மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ மெயின் வந்து பவுடர் வந்து கரெக்டாக செட்டிங் பண்ணும். அதுவுமே வந்துட்டு அதோட அந்த பவுடரோட குவான்டிட்டி கரெக்டாக எடுக்கணும். ஓவராக போட்டாலும் பேட்சி ஆகிடும். ஸோ நம்ம அதுதான் மெயினான ஒரு ட்ரிக்கு. இப்போ நீங்கள் பவுடர் பற்றி சொன்னால நிறைய லூஸ் பவுடர், காம்பேக்ட் பவுடர், நிறைய பவுடர் இருக்குது. எது வந்து வச்சுக்கோங்கப்பா, இது ஒன்றும். இப்போ நான் பிரைடல் தான் யூஸ் பண்ணுறேன் இல்லையா, ஸோ லூஸ் பவுடர் ஒன்று இருந்தாவே போதும். அது யாருக்கு வேணாலுமே யூஸ் பண்ணலாம். பட் ஆஃபீஸ் போகிறவங்களும் காம்பேக்ட் யூஸ் பண்ணுறது பெட்டர். மேக்ஸிமம் இப்போ ஒரு பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்காங்கன்னா லூஸ் பவுடர் மஸ்ட்டு, பட் காம்பேக்டும் தேவை தான். ஒரு சின்ன கெஸ்ட் மேக்கப் அந்த மாதிரி இருக்குது, காம்பேக்ட் யூஸ் பண்ணலாம். பிரைடல்ன்றப்போ நம்ம மெயின் லூஸ் பவுடர் தான் ஸ்டே நல்லா தான். ஓகே டன். மேக்கப்லாம் தாண்டி ஸ்கின்னுக்கு வந்து நிறைய பேர் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறது கிடையாது. மேக்கப்க்கு எவ்வளோ பண்ணுறோமோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கோ இல்லை அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கோ நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. நீங்கள் ஏதாவது உங்களோட ஸ்கின்க்கு நீங்கள் பண்ணுற ஏதாவது ஒரு ருட்டீன், ஒரு மார்னிங் ருட்டீன், நைட் ருட்டீன் அப்படின்னா என்னென்னு சொல்லுவீங்க? கண்டிப்பாக வந்து ஸ்கின் கேர் ஃபஸ்ட்டு பண்ணணும். நம்மளுக்கு மேக்கப் எந்த அளவுக்கு ஃப்ளாலஸாக வேணுமோ ஸ்கின் கேரும் முக்கியம். ஸோ ஸ்கின் நல்லா இருந்தால் மட்டும்தான் மேக்கப் இன்னும் ஃப்ளாலஸாக வரும். இதே ஒரு டெக்ஸ்சர் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா மேக்கப் அவங்களுக்கு எந்த அளவு நம்மளால் பெஸ்ட் பண்ண முடியுமோ அதான் பெஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா ஒவ்வொரு
ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஃபினிஷிங் வரும். ஸோ அதனால வந்து ஸ்கின் கேர் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் நல்லாவே ஸ்கின் இருக்குது இல்லை டெக்ஸ்சராகவே இருக்கும் அப்படின்னாலுமே ஸ்கின் கேர் வந்து நல்லா பண்ணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு உங்களோட ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி லைக் சன்ஸ்க்ரீன் மாய்ஸ்சரைசர் கொடுப்பாங்க இல்லையா, அதை டெய்லியுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து நீங்கள் வெளியில் போகிறவங்கள ஆஃபீஸோ இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா அவங்க சொல்கிற டைமுக்கு நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். இதே வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தால் இந்த நைட் யூஸ் பண்ணுற மாதிரி காலையில் யூஸ் பண்ணுற மாதிரி தனித்தனியாக கொடுப்பாங்க. லைக் இப்போ நியாசினமைட், ரெட்டினாய்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் ரெகுலராக யூஸ் பண்ணால் ஸ்கின் நல்லா பெட்டராக இருக்கும். அண்ட் இப்போ உங்ககிட்டே வர பிரைட்ஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் நார்மலாக ஏதாவது ஈவெண்ட்ஸ்க்கெல்லாம் மேக்கப் பண்ணும்போது, இப்போ ஜென்ரலாக நம்ம இன்ஸ்டாவில் நிறைய பார்க்கும்போது ஓகே நல்லா ஆக்னியாக இருக்கட்டும், அந்த குட்டி குட்டி மார்க்ஸாக இருக்கட்டும் எல்லாமே போயிடுதுப்பா, நல்லா ஹெச்டியாக பார்க்கறதுக்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் நிறைய கிளைண்ட்ஸ் உங்ககிட்ட வருவாங்க. டு வாட் எக்ஸ்டென்ட் வரைக்கும் அந்த அவுட்கம் உங்களால் எடுத்துகிட்டு வர முடியும் மேம்? இல்லை அது ஒரு ஸ்கின்க்கு வேரி ஆகுமா? ஆக்சுவலி நான் வந்து ஃபுல்லாக கரெக்ஷன் எல்லாமே நான் வந்து கிளியர் ஈவன் டோன் பண்ணி தான் நான் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக அது வந்து ஸ்டே இருக்கும். ஆக்சுவலாக லாங் ஸ்டேவோட தான் நான் பண்ணுவேன். ரொம்ப ஓவராக டெக்ஸ்சராக இருக்கும், ரொம்ப ஸ்கார் நிறையா இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு பண்ணலாம், நம்மளால முடிஞ்ச பெஸ்ட் பண்ணலாம். பட் வந்து ரொம்ப ஃப்ளாலஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வர்றது முட்டாள்தனம். ஸோ அவங்க ஸ்கின்னுக்கு உண்டான் தான் வரும். அண்ட் இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வர பிரைடல் என்கொயரிஸ் எல்லாம் வந்து முன்னாடி கொஞ்சம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வேறு மாதிரி இருந்திருக்கும். பட் இன்றைக்கி அந்த ப்ராடக்ட் எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஜாஸ்தியாக இருக்குன்னா வரும்போதே அவங்களே நிறைய விஷயம் லோடடாக தான் வருவாங்க. இந்த மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் உங்கள் கூட அந்த கான்வர்சேஷன் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் மேம் ஒரு பிரைடல் ஒரு என்கொயரிக்கு வரும்போது? ஒரு பிரைடல் என்கொயரினாவே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு தான் கேட்பாங்க. ஏன்னா வந்துட்டு இன்றைக்கி வந்து நம்ம எந்த அளவு ஹைஜீனிக்காக யூஸ் பண்ணுறோம், நல்ல லக்ஸுரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணுற மாதிரி தான் செக் பண்ணுவாங்க. ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே வந்து நார்மலாகவே வந்து பிரைட்ஸே வந்து நார்மல் ட்ரக் ஸ்டோர் ப்ராடக்ட்டே வச்சுருக்காங்க. இப்போ லைக் ஒரு மெப்ளின் ஆகட்டும், இல்லை ஒரு நார்மலான ஒரு ஃபவுண்டேஷன் லாக்மி அவங்களே யூஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா எந்த அளவுக்கு இவங்க ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க, லைக் ப்ரீமியமாக யூஸ் பண்ணுறாங்கன்னு செக் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரஸ்ட்டு நம்ம மேலே கொடுக்குறது. சூப்பர். அண்ட் நிறைய ஜாஸ்தி ஆல்ரெடி சொன்னேன் வித் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வருவாங்க. பட் நீங்களும் அந்த ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் போய் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு இருக்கும். பட் அந்த ஒரு லுக்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்ததுலேயே ஒரு பெஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட் இது வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணதுலேயே அப்படின்னா என்ன சொல்வீங்க? ஏதாவது ஒரு மொமெண்ட்ஸாக ஷேர் பண்ணணும்னா? எனக்கே கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்துச்சு அவங்க சொன்னது அப்படின்னா நிறைய பிரைட் சொல்லியிருக்காங்க. ஏதாவது மறக்க முடியாத மொமெண்ட் ஏதாவது இருக்கு? அது வந்துட்டு நான் ஒரு ஈவெண்ட் ஈரோட்டில் பண்ணேன், ஏர் ப்ரஷ் மேக்கப் பண்ணேன். அவங்க வந்து வந்தவங்க எல்லாருமே சொன்னாங்க. அது என் முன்னாடி சொல்லும்போது எனக்கே ரொம்ப ஹாப்பியாக நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன். ஸோ எனக்கு அவங்க மூலியமாக நிறைய ரெஃபரன்ஸே வந்தது. பட் அது வந்து இப்போ நம்ம மேக்கப் முடிச்சுட்டு போயிடுவோம், பட் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் என் முன்னாடியே சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் ஈரோட்டில் பண்ண ஒரு வெட்டிங். ஓகே, நைஸ், சூப்பர். இப்போ ஃபைனலாக ஒரு லுக் பற்றி நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் உங்ககிட்ட அடிக்கடி கேட்குற ஒரு லுக்காக இருக்கும், இந்த நோ மேக்கப் லுக் அப்படின்னு ஒரு லுக் இருக்கா? நோ மேக்கப் லுக்ன்றது அப்படின்லாம் கிடையாது. எல்லாமே போட்டால் தான் நம்ம ஃபேஸ் வந்து ஈவன் டோனே கொண்டு வர முடியும். ஓகே, நோ மேக்கப் லுக்குன்றதுனா சட்டலாக பண்ணிவிட்டு நம்மளை வந்து நியூட் ஷேட்ஸ் போடும்போது அது நோ மேக்கப் லுக் மாதிரி நம்ம காட்டலாம். பட் ஃபவுண்டேஷன் கன்சிலர் போடாமல் மேக்கப் நிற்காது இல்லையா? ஐ திங்க் உங்கள் ஜேர்னி அது கேட்கும் போதே ஐ திங்க் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ பெரிய பிராண்டை பில்ட் பண்ணி ஒரு செலிபிரிட்டி மேக்கப் ஆர்டிஸ்ட். அண்ட் ஐ திங்க் இதுக்கப்புறம் இன்னும் ஜாஸ்தி உங்களோட ஜேர்னியில் நெக்ஸ்ட் லெவல்ஸ்க்கு நீங்கள் போகணும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. இந்த வாய்ப்பளித்த ரெட் நியூஸ் சேனலுக்கு ரொம்ப நன்றி. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.